யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நாம் கர்த்தரை அறியாமல் இருந்திருப்போம் என்றால், அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருந்திருப்போம் என்றால், நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் பொழுது காரிருள் போன்ற நம்பிக்கையற்ற ஒளியற்ற ஒரு வாழ்க்கையவே நாம் எதிர்நோக்கி பயந்து கொண்டிருப்போம். நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு அகில உலகத்தையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கிலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக நம் மத்தியில் வாசம் செய்திருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரே ஒரு உணர்வு தான் நமக்கு பலத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் எதிர்கொள்ள தைரியம் தருகிறது. அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், கர்த்தர் நன்மையை வருஷிக்க பண்ணுகிறவர். இது உங்கள் வெற்றியின் நாள்.